கேமரா மாதிரி அது எப்படிவா கொஞ்சம் குயிக்கா வாங்க கேட்லயே கிடக்குது மாமா எத்தனை நாளைக்கு அவருக்கு அப்படி பயந்து பயந்து இருக்கு அதோட அழிப்புக்கு ஏதாவது தமிழ்நாட்டு யாரால பொருளானுங்க விளக்கத்தை சொல்லு யாரு அவனுங்களுக்கு வர முடியாது என்ன நடந்தது எப்பொழுதும் வழக்கம் போல இவருக்கு எனக்கு வாக்குவாதம். சரி, இந்த வாக்குவாதத்தால அவருக்கு கோபம் வந்து ஏற்கனவே நீ வாயாளர்களுக்கு உலக மக்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தெரியும். இந்த வாக்குவாதம் ஏற்பட்டு சரி இவருக்கு கோபம் என்பது அதிகமாகி விட்டது. ஆமா, அதிகமான உடனே நெற்றிக்கண்ணை வேர்வையை சிந்தி போடக்கூடிய நேரம் அது போய் கடல்ல விழுந்து போச்சு. சரி, அங்க ரெண்டு சூரர் உற்பத்தி ஆயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களை அடியோதண்டமாக அடித்து எங்களை சித்திரவதை செஞ்சாங்க. அடி பொறுக்க மாட்டாங்க நேரம் உங்ககிட்ட வந்து எப்படி வராங்க இப்பவும் தங்கியால் என்னெல்லாம் செய்கிறது எனக்கு ஒன்று தெரியாது. எப்படியாக தகுந்த வழி அது சொல்ல வேண்டும். எப்படி கொடுத்தேன் என்றால் யோனியின் வழியாக யார் ஒரு பிறக்கவில்லையோ அது பெண்ணாக இருக்க வேண்டும். அவள் மூலமாகத்தான் உங்களுக்கு மரணம் தவிர இதனத்திலே மரணம் கிடையாது. இந்த பாராய பிரபஞ்சத்துல யார் யோனி வழியாக பிறக்காத பொம்பளை யாரு? சந்தேகம் இந்த உலகத்தில் யோனி வழியாக பிறக்காத ஒரே ஒரு ஆள் என் தங்கை பார்வதி. இந்த அழகான உருவத்தை மாற்றி இந்த உருவத்தை மாற்றி அகோர காலியாக உருவெடுத்து இந்த சபையில வந்து வரக்கூடியவனை சம்மார செய்வதற்கு முன்னால் தான் முடியும். சொல்லிவிட்டேன். ஒரு ஆள் தான் இந்த உலகத்திலே யோனி வழியாக பிறக்காத ஒரே ஒரு தெய்வம். அதனால இந்த அழகான உருவத்தை மாற்றி அகோர வரக்கூடிய அசுராதிகளை அழிக்க வேண்டும். சரி, வேற வழி கிடையாது. அப்படியே நானும் உருவத்தை மாத்தி அசுரர்களை அழிக்கவில்லை என்றால் தேவர்கள் அத்தனை பேரும் அதை செஞ்சிருவாங்க. அதனால அண்ணா உங்களுடைய வாக்கி பிரகாரம் என்னுடைய உருவத்தை மாற்றி அவ்வாறு உருவத்தோடு வந்து கொண்டிருக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும் வரண்ணா.
காலி காலி ஒரு கல் ஐயோ பஸ்ஸு பயப்படி நீ பஸ்ஸு வந்து மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். அதோ மங்களம் உண்டாகட்டும். அதோ இதை பார்த்தால் உங்களுக்கு எப்படி வேஷம் தெரியலையா? உருவத்தை பார்த்தால் அதோ கோடாலி பல்லு கோயம்பட்டு கண்ணு 32 வருடத்துல வந்திருக்குன்னு நீ யாரமான்னு கேட்கல. கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா. விளக்கமா யாரு விளக்கம் தெரியல. நான் தான்டா விளக்கம் தெரியலையா? அதோ பரசத்தி காலையில வந்து பராசக்தி பராசக்தி உடை படைத்தல் உலக படைத்தல் பாமர மக்கள் படைத்தல் அதோ நானேதான். இப்படி இருந்தாலும் தினத்திலே அண்ணா எதை கலந்தில்லை. உருவத்தை மாற்றி மருத்துவ அல்லவா பார்க்க வேண்டும். அதாகட்டும். அண்ணா போற்றி செய்தே அண்ணா ஒரு கோடி உன் தங்கை என்ன காரணம்? அண்ணா
எனது மாமாவாகிய பரம கடவுளிடத்தில் சென்று சரி சில வரங்களை வாங்கி அவர்கள் சாகா வரம் சரி வேகா உடல் அழியாத செல்வம் சரி இப்படி வரத்து வாங்கினார்களாம். அப்படி வாங்கிய உடனே இந்த உலகத்திலே ஆஹா. யார் ஒருவர் யோனி வெளியே பிறக்கார்களோ ஓ. அன்னவரா எனக்கு வரவேண்டு கேட்டார்களாம். சரி அதுவும் ஒத்துக்கொள்ளார். ஆஹா. அப்படி ஆனால் இந்த உலகத்திலே ஆஹா. யோனி வெளியே பிறக்காத ஒரே ஒரு ஆள் நீதான். நான் மட்டும்தான். அதனால் சரி அன்னவரை சம்மாரம் செய்வதற்காக சரி. உன்னை அழைக்கிறேன். ஆஹா. சீக்கிரம் சென்று ஆகட்டும். கொண்டு வருவார்கள். சரி அண்ணா. எங்க இருக்கிறா சூரன் எங்க இருக்கிறா அம்மா வந்துக்கிறாங்க. உங்க அம்மா அங்க எதுக்கு வராங்க? ஓ, உங்க அம்மா அங்க எதுக்குடா? மடிக்கிறதுக்கு தான். எங்க அம்மாவை கோரி பூஜை செய்து கரகத்தை தோச்சு எங்க அம்மாவை வர வச்சுக்கிறோம். எங்க அம்மா கிட்ட மரியாதை அந்த கொட்டச்சியா? உங்க அம்மா நீலு. எங்க அம்மா வேப்பலக்காரி. சரி வேப்பலக்காரி. போடா உங்க அம்மா நான் பாக்குறேன் போடா. ஆகறியா? ஏய் பாரு பாரு. என்ன அவங்க அம்மா வந்துக்கிறாங்களா? அது உங்க அம்மா இங்க இருந்து ஆட்டம் பார்க்க வந்துக்கிறாங்க. வேப்பலக்காரி அம்மா யார் தெரியுமா? அவன் கொண்டா காட்டு வேப்பிலையோ. கொண்டாவதே கமானவல்ல. உங்களை கொல்ற யமனேதான். ஆமா நாங்க மூலகத்தை நாங்களே ஆள்றோம். எங்க கிட்ட வந்து இன்னும் வாடா போறான்ற என்னைக்கு வாதியில பேசாதே. ஊர் வேணும்னா ஓடி போடு. இல்ல ஒழுக்க இலக்கு அமர். சமா சமா சந்தியா வரா. அடா ஏதிடா இல்லிடா வாதிகள் தகரே. போன புடிங்க கணக்கு மாதிரி எனக்கு அப்படிங்க தெரியுமா? ஆய போட்டாடா போய் முட்டை உன்னை பார்த்தா கோயம்புட்ட கண்ணு போடாடி பல்லு பொட்டாச்சி காலால மூத்திரம் போயிடுவா. எங்கிட்ட வந்து பேசுறேன் எல்லாத்துக்கும் நாங்களே அதிபதி. ஆட்ட முடியாது. நாங்க ரெண்டு பேரும் என்ன தெரியுமா? நான் எங்க தெரியுது தெய்வம் நானே. போன் பண்ணா அது எங்கோ நிறைந்தவன் நானே. எங்களை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. அந்த வியாபார மூவரை சிறையில் அடைத்து எங்களுக்கு வந்து பணிவிட வேலை செய்யறவங்க போட்டாச்சு பூரா. இப்ப நீ வந்து பணிவிடை வேலை பணிவிட வேலை செய்யணும். செய்யணும்.
வெட்கப்படவில்லை. நான் யாரும் தெரியாத இவ்வளவு நேரமா நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. யார் தெரியுமா? இது அந்த பிண்டத்தின் கதை. நான் சித்திரபுத்திரன் தாங்க பேசுறேன். இப்ப யாரு கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு பாக்கணுமா? சரிங்க. அழகண்டாசூரன் ஜலகண்டாசூரன் 2 பேர் கணக்கு முடிஞ்சு போச்சுங்க. ஆமாங்க. என்னங்க நானே போய் புடிச்சுன்னு வந்துருந்தான். சரிங்க நானே புடிச்சுன்னு வந்துடுறேங்க அவங்க 2 பேரையும். அப்படியா? சரிங்க. கணக்கு பாக்குறது உங்க கணக்கு முடிஞ்சு ஹலோ ஐயா இவங்களா என்னால முடியல. நீங்க நேரா வந்து நீங்களே புடிச்சிங்க பாசகயிறு போட்டு சீக்கிரமா வாங்க. அந்த எறும்பு கடை மேல சீக்கிரம் வாங்க. சரிங்க நீங்களே புடிச்சிங்க. அப்படி ஓரமா நிக்கிறேன். நம்ம கரத்துல என்ன இருக்குது எல்லாமே வந்து வாங்கிட்டோமே. சூழாயுதம் வேலை ஆயுதம் அதை எடுத்து அவன் மேல போட்டோம்னா கொல்ல வந்த வேலாயுதம் சூழாயுதம் பரம கடவுள் பிடிங்காட்டாங்க. அதை எடுத்து கையில் இருப்பது என்னது? நல்லது.
அகோரபடி என்றால் இந்த அழகண்டன் ஜலகண்டன் சம்மார வெள்ளம் ஆதிசக்தி மகத்துவம் என்ற நாடகம் இதோடு அரங்கேற்றமாகிறது. இதை பார்த்த பேர்களும் கண்வீழ்த்த பேர்களும் ஆள்வேல் கழித்து அருகுபோல் வேர்வூற்றி அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். சுபே ஜெயம்.